ஈரானின் முன்னாள் பிரதமர் அகமதி நஜாத் மொசாத் உளவாளியா குவைத்தில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் மின் நிலையங்களை அடித்து கெட்டு காட்டிய ஈரான். என்ன நடக்குது மத்திய கிழக்குல அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், அது கிட்டத்தட்ட போர் நிறுத்தம் தொடங்கி ஒரு மாதம் தாண்டிட்டு இப்போ உள்ள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை தொடங்கி அதுவும் முறிந்து இப்போ ஒரு போராக ஒரு யுத்தமாக நடந்து கொண்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா ஈரானை தாக்க, ஈரான் அமெரிக்காவை தாக்க அப்படிங்கிற பழிக்கு பழி அடி நடந்துகிட்டே இருக்கு. எந்த இடத்துலையும் ஈரான் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு கெத்தை இப்பவும் காமிச்சிட்டே தான் இருக்கு ஈரான். அதாவது 2 நாள் முன்னால் வந்துக்கிட்டு அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா, இதுவரை ஈரானோட ரேடார் சிஸ்டம், ஈரானோட மற்ற ஆயுதங்கள், அப்படியேப்பட்ட அந்த கப்பல் தாக்குதலுக்கு சம்பந்தமான எல்லாத்தையுமே தான் அழிச்சிட்டு இருந்ததா அவங்க சொன்னாலும் தாக்குதல் வந்துட்டு அந்த தாக்குதல் வந்துட்டு மக்களும் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. கடலோர பகுதியில் தான் இதை ஃபுல்லாக வந்து தாக்குதல் நடத்திருந்தாங்க. இந்த 2 நாளில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ரேடாரு, டவர்ஸு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ தாக்குதல் நடத்துது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மின் நிலையம், நீர் சுத்திகரிப்பு நிலையம் அப்படிங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே போகிறாங்க. ரோடு இப்படி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காப்ப அமெரிக்கா இப்படி தாக்குதல் நடத்தினா ஈரான் சும்மா இருக்குமா? ஈரான் இன்னைக்கு என்ன திருப்பி பதில் அடி கொடுத்துருக்காங்கன்னா, குவைத்தில் இருக்கிற குடிநீர் ஆலை, அதாவது நீர் சுத்திகரிக்கும் குடிநீர் சுத்திகரிக்கும் ஆலையை வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்திருக்காங்க. தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டுறாப்புல இல்லை, அங்கே வந்துக்கிட்டு பற்றி எரியுது அப்படிங்கிற நியூஸும் வெளியில் வந்துட்டு இருக்கு. அரபு நியூஸ்லேருந்து வெளியில் வர சில செய்திகள். அப்போ தாக்குதல் நடத்தி அங்கேயும் அழிவு கொடுத்துருக்காப்புல ஈரான். மட்டும் இல்லாமல் குவைத்தில் இருக்கிற மின் நிலையமும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இப்படி எதுவுமே விட்டு விடவில்லை. அந்த மாதிரி தான் இங்கே அமெரிக்கா என்ன செய்கிறான், அதுக்கு பதில் அடி வந்துக்கிட்டு அரபு நாடுகளுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஈரான் ரோடு சில மணி நேரங்களிலேயே வந்து அதை சரி செய்து போக்குவரத்துக்காக அவங்க வந்துட்டு எல்லாமே திறந்து கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க, எவ்வளோ கேரிங்காக மக்கள் மேலே இருக்காங்க. அப்படி போடாமல் அவங்க மக்களுக்கு எந்த இடையூறுமே ஏற்படாத விதத்தில் எப்படி அந்த நாடை வந்துட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஒரு ஃபோட்டோ. ப்ரெஸ் டிவி விட்ட அந்த ஃபோட்டோ. அமெரிக்க நிலையில் மேலே விடாமல் தாக்குதல் நடத்திட்டு இருக்காப்புல ஈரான். குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் இதுதான் மெயினான அட்டாக்கு. யூஏஇ மேலே இப்போ நிறுத்திருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி கத்தர் மேலே வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துலலாம் வந்துக்கிட்டு தாக்குதல் எதையுமே வந்துக்கிட்டு குறைத்தது மாதிரி தெரியவே இல்லை. எல்லாமே வந்துக்கிட்டு பயங்கரமான தாக்குதலாக தான் ஈரான் இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சென்ற 40 நாள் போரில் கிடைச்ச அடித்ததை விட வந்துக்கிட்டு இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டு இருக்காப்ல அப்படின்னு தான் இப்போ வர்ற செய்திகள் ஃபுல்லாக வருது. எதையுமே விட்டு வைக்கிற மாதிரி இல்லை. ஃபுல்லாக பேலிஸ்டிக் மிசைலு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நவீன ட்ரோன்ஸு எல்லாமே யூஸ் பண்ணி அரபு நாடை கதிகளுங்க வச்சுட்டு இருக்காப்புல ஈரான் அப்படிதான் அங்கேருந்து வர்ற செய்திகள் சொல்கிறது. இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறது வந்துக்கிட்டிங்கன்னா, ஜோர்டானில் 2 நாளுக்கு முன்னாடி தாக்குதலுக்குள்ளான அமெரிக்காவோட தளம், இராணுவ தளம், அதோட செயற்கைக்கோள் புகைப்படம் தான் இப்போ வெளியில் விட்டுருக்காப்புல ப்ரெஸ் டிவி. எவ்வளோ தாக்குதல் உள்ளாகப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு எல்லாமே சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினோம். ஆனால் சேட்டலைட் இமேஜ், செயற்கைக்கோள் படத்தை எடுத்து வெளியில் விட்டுருக்காப்புல ஈரான். அவங்க நடத்தின தாக்குதல், அதில் பாதிப்பு அடைஞ்சது எல்லாத்தையுமே வந்துக்கிட்டு ஆதாரத்தோடு வெளியில் விட்டுருக்காப்புல ஈரான். அதே மாதிரி பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கப்பல் படை கிட்டத்தட்ட வடித்து எடுத்துட்டு கோணிப்பையில் போட்டு கொண்டு போகிற அளவுக்கு வந்துக்கிட்டு மாற்றி கொடுத்ததா ஒரு செய்திகள் வருவது. அதாவது நீ எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு அடித்து நொறுக்கி இருக்காப்புல ஈரான். விரைவில் அதோட இமேஜஸ் ஃபுல்லாக வெளியில் வரும் அப்படின்னு நம்ம வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈரான் சிரியா மற்றும் ஒமானில் இருக்கிற அமெரிக்காவோட ரேடார் சிஸ்டத்தை பற்றி அடித்து காலி பண்ணியிருக்காப்புல. ரேடார் சிஸ்டம் ஃபுல்லாக வந்துக்கிட்டு ரொம்ப கவனமாக வந்துக்கிட்டு அடித்து காலி பண்ணிட்டு இருக்காப்புல ஈரான். அமெரிக்காவுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நஷ்டம் இந்த போரில் வந்துக்கிட்டு ஈரான் செய்து கொடுக்கு அப்படிங்கிறது வந்து உண்மையான தகவல். அதுதான் சரி. இதெல்லாம் இருக்கும்போது நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியில் விடுறாப்புல. அதாவது
ஆயத்துல அலி காமினியை வந்துக்கிட்டு கொன்று ஈரானில் குழப்பம் ஏற்படும்போது ஈரானோட முன்னாள் பிரதமர் அஹ்மதி நஜாதியை வந்துக்கிட்டு அங்கே அதிபராக கொண்டு வந்து இவங்க சொல்படி வந்து நாட்டி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்ததாகவும் நஜாதியை வந்துக்கிட்டு மொசாத் வந்து காப்பாற்றினதாகவும் வந்துட்டு ஒரு கட்டுரை வந்து வெளியில் விட்டுருக்காப்புல. உண்மையிலே அப்படி ஒன்று நடந்துச்சா? நஜாதி வந்துக்கிட்டு வீட்டு காவலில் இருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. நஜாதி வந்து ஒரு மொசாத் ஏஜென்ட் வந்து சந்திச்சு போனாப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, இந்த வார்த்தை நம்ம அப்படியே எடுத்து தொடாம முழுங்கினோம்னா அதுக்கு சில இது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல ஆயத்துல அலி காமினி தொடக்கம் இராணுவ தலைமை எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாத்தையுமே வந்துட்டு டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறப்ப அந்த டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்தப்பட்டதில் ஒரு தாக்குதல் அஹ்மதி நஜாதியோட வீடும் சேர்த்து தான் தாக்குதல் நடத்திருக்காங்க. நீ சொல்கிறபடியே வந்துக்கிட்டு அவரை காப்பாற்றி மொசாத் ஏஜென்ட்லாம் கொண்டு போனாங்கன்னா எதுக்கு நீ தாக்குதல் நடத்தணும்? ஸ்னைப்பர் ஷாட்டு கிடையாது, துப்பாக்கி சூடு நடத்தலை, குண்டு போடுற. துப்பாக்கி சூடுன்னா கூறி பார்த்துக்கிட்டு நஜாதியோட காவல் அவங்க இருக்கிற காவலர்களை வந்து கொண்டுட்டு நஜாதி வந்து இது பண்ணிடலாம் அப்படிங்களா? நீ தாக்குதல் நடத்தின வந்துக்கிட்டு F-35 விமானம் மூலமா நீ வந்து ஏவுகணை தாக்குதல் தான் நடத்திருக்கீங்க. நீ குண்டு போட்டிருக்கீங்க. அந்த குண்டு போட்டிங்கன்னா ஒரு பில்டிங்கே காலி ஆயிரும். அப்போ நஜாதியை நீ கொல்லணும்னு தான் ட்ரை பண்ணியிருக்க. ஆனால் நஜாதி தப்பிச்சிட்டாப்ல. இப்போ என்ன கதை கட்டுறாங்கன்னா நஜாதி வந்து மொசாது ஏன்னா முதல்ல அடிச்சு தூக்கி இருப்பாப்ல IRGC. ஏன்னா IRGC தெளிவாக எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி எடுத்துட்டு இருக்காப்ல. ஏகப்பட்ட மொசாத் ஏஜென்ட்டை இப்போ காலி பண்ணியிருக்காப்ல. அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு உங்களால் கரெக்டாக வந்து தாக்குதல் நடத்தி யாரையும் இப்போ வந்து கொல்ல முடியல. நீங்கள் போர் தொடங்கினா முதல் நாளில் வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தி கொலை பண்ண தலைவருக்கு கணக்கையும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நீ உட்காந்துக்கிட்டு தேடிட்டு இருக்கிற ஆயத்துல்லா முஜிதபா காமினி எங்கே இருக்காருன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காரு. ஆயத்துல்லா முஜிதபா காமினி வந்துக்கிட்டு தன் தந்தையாரோட இறுதிச் சடங்குல வந்து பங்கேற்றுட்டு போயிட்டாப்ல. பங்கேற்க மாட்டார்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மாற்றிட்டு இருக்கவங்க மொசாத் வந்து தேடிட்டு இருந்தாப்ல. ஆனால் மொசாதுக்கே தெரியாமல் வந்துக்கிட்டு அதையும் பங்கெடுத்து அவரோட தாவளத்துக்கு போயிட்டாப்ல. அவரோட தாவளம் எங்கே இருக்குது, அவரோட நெட்வொர்க் எங்கே இருக்குன்னு கிடைக்கிறதுக்காக முஜிதபா காமினி வந்துட்டு இறந்துட்டாரு, முஜிதபா காமினி மேலே வதந்திகள் வந்து பரப்பிட்டு இருக்கீங்க. எப்படியாவது அவர் வந்துட்டு வெளியில் வந்துட்டாருன்னா அந்த இதை நெட்வொர்க்கை அந்த லொக்கேஷனை வந்து ட்ரேஸ் பண்ணுறக்காக நீ இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ஈரான் மிக தெளிவாக அவரை பாதுகாத்துட்டு இருக்காருல. அப்படி இருக்கும்போது எப்படி அஹ்மத் நஜாதி வந்துட்டு மொசாதா இருந்தான்னா இன்னைக்கு அந்த இடத்துல வாழ முடியும்? தூக்கி எப்பவுமே கொண்டிருப்பாங்க. எல்லா ப்ரூஃபும் வந்துக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கு. ஒவ்வொரு ப்ரூஃபையும் வந்து இவங்க வந்துட்டு எடுத்துட்டு இருக்காப்ல. அந்த ப்ரூஃப் தெளிவு அடிப்படையில் தான் வந்துக்கிட்டு இவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ண தூக்கில் போடுறதும் தண்டனை கொடுப்பது எல்லாமே மொசாதோட ஆட்கள். ஏகப்பட்ட பேர்த்த 100கணக்கான பேரை வந்துக்கிட்டு தூக்கில் ஏற்றிருக்காப்ல ஈரான். அப்போ அப்படியாப்பட்ட முக்கியமான ஆளை விட்டு வச்சிருப்பாப்லையா? அதாவது உள்ளுக்குள்ள குழப்பம் கொண்டு வரணும். அதுதான் இப்போ பாশ্চাত্য மீடியாவான இந்த நியூயார்க் டைம்ஸு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு CNN எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதுதான் உள்ளக்க ஈரானுக்குள்ள குழப்பம் கொண்டு வந்துட்டு அவனுக்குள்ள அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல போய் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இந்த பழைய இதில் சொல்லுவாங்க தெரியுமா, 4 மாடு ஒன்றா மேஞ்சிட்டு இருக்கும், சிங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த 4 மாட்டை பிரித்து சண்டை எடுத்து விட்டு அதை பிரித்து மேய விடும்போது அதில் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தி கொண்டு தின்றுலாம் அப்படிங்கிற அந்த சேம் கான்செப்டை தான் இப்போ மீடியா மூலமாக அமெரிக்கா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. அதுதான் இப்போ நியூயார்க் டைம்ஸ் வந்து வெளியில் விட்ட இந்த செய்திகள். இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி ஈரானை கவுத்துடலாமா அப்படிங்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. ஆனால் ஈரான் இது எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு அவங்க தெரிஞ்சு அவங்க வந்துட்டு இத்தனை வருஷமாக 40 வருஷமாக அவங்க படித்தது எல்லாமே அமெரிக்கா இப்படி தான், இஸ்ரேல் இப்படி தான், அப்போ நம்ம இப்படி நடந்துக்கணுங்கிற தெளிவாக செஞ்சு இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே ப்ராக்டிக்கல் பண்ணிட்டாப்புல. எல்லாமே தியரிட்டிக்கலாக படித்து ப்ராக்டிக்கலாக அவங்க முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அதனால இவங்க எப்படி ட்ரை பண்ணாலும் அடி இவங்களுக்கு ஃபுல்லாக ஃபெயிலியராகவே போயிட்டு இருக்கு. அதான் இப்போ உள்ள நிலைமையில அடிக்கு அடி திருப்பி அடி ஈரான் கொடுத்து கெத்தா நின்றுட்டு இருக்கு. எந்த நிலைமையில வந்துக்கிட்டு அமெரிக்கா இந்த போரை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ ஒட்டுமொத்த உலகமே வந்து பார்த்துட்டு இருக்காப்ல. என்ன சொல்லி எப்படி வந்துட்டு வெளியில் போகிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை உள்ள கொண்டு வர விடாமல் அடிச்சுட்டு இருக்காப்ல ஈரான் எல்லாத்தையும் தாக்கல் நடத்துல இஸ்ரேலை தாக்கல் நடத்தல. ஏன்னா இஸ்ரேலை தனியாக வச்சு அடிச்சுக்கலாம்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே வந்து இஸ்ரேல் இன்னொரு முக்கியமான செய்தி வந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு வந்து இராணுவ ரீதியாக கிட்டத்தட்ட 3 to 4 பில்லியன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாப்புல ஒவ்வொரு வருஷமும். அந்த ஃபண்டை நிறுத்தணும்னு சொல்லிட்டு US செனட்டில் வந்து கொண்டு வர்றாப்புல. இதுவும் பாஸ் ஆகி வெற்றி பெற்றுச்சுன்னா முடிஞ்சிச்சு, இஸ்ரேல் அமெரிக்கா பந்தமே முடிஞ்சிச்சு. இஸ்ரேல் இனி பாலஸ்தீனியாலோ இல்லைன்னா லெபனான் மீது வந்து தாக்குதல் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபண்டு கிடைக்கிற வச்சு இந்த துட்டை வச்சு இந்த
வெப்பனை வச்சு இந்த ஆயுதத்தை வச்சு தான் இவங்க எல்லாத்தையும் வந்துக்கிட்டு இந்த பாலஸ்தீனாலும் சரி லெபனான் சரி இல்லாட்டி ஈரான்கிட்டனாலும் சரி இவங்க எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. இது இந்த ஒரு பிரச்சனையோடு நிற்காது, உள்ள வந்து மிகப்பெரிய குழப்பம் வரும். அடுத்த வர்ற ஆட்சியாளர் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு வேற மாதிரி இப்போ யோசிக்கிற வேண்டிய நிலைமைக்கு இப்போ மாற்றப்படுகிறது. டோட்டல் இந்த போர் அப்படிங்கிறது பாலஸ்தீனில் தொடங்கின இஸ்ரேலோட போர் கம்ப்ளீட் ஃபெயிலியராக இவங்க வந்து பேக் ஃபயராக வந்து விடியுது அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ்லாம் சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.